எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் டிடிவிக்கு மட்டும் ஒரு பெருசாக எந்த ரியாக்ஷன் காட்டல. ஒருவேளை டிடிவி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா 3 பேரையுமே ஏன்னா நரேட்டிவ் உலகமே இவங்க தான். இவங்களுக்கு எதிராக யாரும் நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. அதனால தான் அங்கே அமித்ஷா என்டி அலையன்ஸ்னா பார்த்தீங்களா சொல்லிட்டாரா, அதிமுக ஆட்சி நடந்தே வெற்றி பெற்றே தீரும், எந்த கொம்பனாலும் தடுவேன். பார்த்தீங்களா அமித்ஷாக்கு ஒரு சவால் விட்டாரு, இப்படியே உருட்டிட்டு இருக்கிறாங்க. ராமதாஸை கூப்பிடுறீங்களா, நானும் போகிறேன், இதுதான் சான்ஸ் அப்படின்னு போகிறாரு. 10 கேட்டோம், மாநாட்டிலே எச்சரிச்சு அமிச்சாங்க. அதுக்காக கே பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு அமிச்சு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள் யாருன்னா நான் முடியாது, நாங்கள் போகிறேங்க அப்படின்னு போகிறாங்க. வச்சு யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி அன்புமணி ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டார், இவர் எடப்பாடி ஒரு சுற்றுப்பயணம், நயினார் நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம், அந்நியாரும் ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க. இப்போ எல்லாருமே செகண்ட் ரவுண்டு போக ஆரம்பிச்சுவாங்க. இவங்க ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் டிடிவிக்கு மட்டும் ஒரு பெருசாக எந்த ரியாக்ஷன் காட்டல. ஒருவேளை டிடிவி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா 3 பேரையுமே ஏடிஎம்குள்ளே கொண்டு வரணும். ஏடிஎம்னா கட்சிக்குள்ளே இல்லை, இந்த என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு மெகா கூட்டணி மாதிரி காமிக்கணும். உளவியல் ரீதியாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு காமிக்கணும். இங்கே வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுன்றது தான் பாஜகவுடைய, குறிப்பாக அமித்ஷாவுடைய இலக்கு. அதில் நீங்கள் முதல் ஸ்டெப்பு ஏடிஎம் கூட சேர்ந்தது. அப்போ ஏடிஎம்கே சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஓகே. அண்ணாமலையை நீங்கள் நீக்கணும், டிடிவி, ஓபிஎஸ்லாம் எங்கே பிரச்சனை, அதே மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன ஒரு விஷயம்னா, நாம் வந்து பேசிக்கலாம் பிற்பாடு அப்படின்னு. அதில் டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் பேசும்பொழுது டிடிவி, அண்ணாமலை இந்த டீமு நயினாருக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, முரண்டு பிடிக்கிறாங்க. டிடிவி என்ன சொல்கிறாரு, வேலைக்கு சேர்றாங்க. ஆமாம், அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்றேன். என்ன வேலை? சப்ளையர் வேலை. ரைட்டு. ஓனர் யாருன்னு கேட்குறாப்புல. ஓனர் வந்து பிரசாத்துங்க. பிரசாத் ஓனர் ஆகிற வரைக்கும் நான் அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர மாட்டேன் அப்படின்னு. யோ, பிரசாத் தான் சம்பளம் கொடுக்குறவர், அவரே ஓனரையே மாற்றினேன்னா. அந்த மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் நான் சேர மாட்டேன்னு முரண்டுலாம் பிடிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு பின்னணி யாருன்னு எடுக்கிறாங்க. நேராக டெல்லிக்கு வர சொல்கிறாங்க அண்ணாமலையை. எல்லா இதையும் போட்டு ஒழுங்காக இருந்துக்கோ, நீயே தான் டிடிவி கூப்பிட்டு வரணுன்றாங்க. அண்ணாமலைக்கு வேறு வழி இல்லை, டிடிவிகிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் டிடிவிக்கும் தெரியுது 2ஆம் தேதி ஏதோ ஒரு இது வழக்கு வருது போல். மாதிரி பல விஷயங்கள், சாம பேதம் தானம் தண்டம். டிடிவி துரோகிகள், எதிரிகள், இதெல்லாம் விட நாம் வெற்றி தான் இலக்கு அப்படின்னு முந்தான சொல்லிட்டாப்புல. அப்படின்னா என்டிஏக்கு தான் போகிறேன் அப்படின்னு. இது ஒரு பார்ட்டு. ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா, சேம் இதே மாதிரி கூட்டுவாங்கன்றாப்புல எடப்பாடி. கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்கள், அந்த மன்றம் உரிமை மீட்பு இதை வந்து கழகன்னு மாற்ற சொல்லுங்கள், நீங்களே சேர்த்துக்குங்க, 2 சீட் தரேன் எக்ஸ்ட்ரா நிற்க வச்சுக்கோங்க, தாமரையில் நிற்க வச்சுக்கோங்க. நான் சேர்க்க மாட்டேன். இது சசிகலா வந்து இன்னைக்கு கேட்டாங்கல்ல, அவங்க சசிகலா ஓபிஎஸ் உள்ள ஒரு ஏற்பாடு இல்லை. ஆனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா, சசிகலா வாய்ஸ் கொடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக வெல்ல வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக வெல்ல வேண்டும். இதுதான் அம்மாவுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய எண்ணமும். முடிஞ்சுதா? வாய்ஸ் இதை நோக்கி தான் நகருது. அதனால் டிடிவி வர்றது ஓகே. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. மற்றவங்களாம் என்ன கூட்டணியில் இருக்காங்க, அந்நியார் அப்படி இப்படின்னு ஆய் ஒய் ஆய் 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 நான் நீ பார்த்துக்கலாம், ரைட் வா போங்க. அதனால் இந்த சைடு ஃபுல்லாக சீல்டு ஆகும். தாவேகா மட்டும்தான் என்ன ஏதுன்னு தெரியாது. தனியாக நின்னார்னா தனியாக நிற்க போகிறார். பாமகவில் அன்புமணி வந்துட்டாரு. அன்புமணி வந்துட்டார். ராமதாஸ் தரப்பை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள வர வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அன்புமணியை தான் பாமகவை அங்கீகரித்து உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ராமதாஸ் எப்படி எந்த இதில் வருவார்? இப்போ டிஎம்கேக்கு தான் அவர் போய் ஆகணும். சண்டே அதில் தானே ஆரம்பிச்சது. டிஎம்கேல அவர் ஐயா வந்து தேர்தல் நிற்க மாட்டார். அதனால் ஏப்பா எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க, ஆரே இவருக்கிறாப்புல அவருக்கிறாப்புல, அருள், ஜிகே மணி, இன்னும் 2 பேர் உதயசூரியன் நிற்க வச்சிக்கிங்க. உண்மையான பாமக நாங்கள் சொல்லிக்கிறோம், உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறோம். திரும்ப ஏதாவது சங்கடம் இருக்கா? எங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. இப்படி தான் நகரம். அன்புமணி இங்கே ஸ்ட்ராங்காக 18 என்னோ கேட்டு அவர் நிற்பார். இப்படி தான் நகரம். இங்கே நீங்கள் வழக்கமாக ஏடிஎம்கே கொஞ்சம் பிரச்சனைனால ஐயோ ஏடிஎம்கே பிரச்சனை, அவர் பார் அமித்ஷா சவால், பதில் சவால் விட்ட எடப்பாடி. இப்போ ஆனால் அதில் ஒரு ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமித்ஷா 2 நாள் திருச்சி புதுக்கோட்டைன்னு வந்திருந்தாரு.
அந்த நேரத்துல வேணா வந்து எடப்பாடியை சந்திச்சிருக்கலாம். ஆனா அப்ப பார்க்காம டெல்லிக்கு போய் அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு டெல்லிக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை இது அமமுக பேச்சுவார்த்தை அமித்ஷா வந்த அப்புறம் தான் முடிஞ்சது. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கோன்ட்டாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே சீல் பண்ணுற வேலை தான் அவர் அங்கே போய் டெல்லியில் பார்க்குறாரு. பிரதமர் வரும்பொழுது எல்லாரும் ஒரே மேடையில் ஆனா நிற்கணும். இங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாரு கொடுக்கல அப்படின்ற மாதிரி செய்தி அது எல்லாமே ஏங்க இவர் ஏற்கனவே வீரபாண்டி கூட்டம் இவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. வீரபாண்டி கூட்டத்தில் இவர் பேசுகிறாரு. அவர் நயினாருடைய பிரச்சார இறுதி இது. அவங்க கட்சி ஃபங்க்ஷனில் அவர் வராரு. அதுக்கு மரியாதைக்கு எஸ்பி வருமன் எல்லாம் போகிறாங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டுல கூட்டணியோட தலைவர் அவரு, யாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அதுக்காக பழனிசாமி. வர்றப்பெல்லாம் சாந்திக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளோ கிளறாங்கல்ல, இங்கே அட்சிக்குன்னு உருள்றாங்க. இதே மாதிரி நரேட்டிவ் ஏதாவது வருதா பார்த்தீங்களா? சவால், சோடங்கர் சவால், இவர் சவால், ராகுல் காந்தி முடிவு செய்கிறார், தாவேகாவா திமுகவா, ராகுல் காந்தி 18ஆம் தேதி வருகிறார் முடிவு செய் அப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ராகுல் காந்தி வருகிறார், காங்கிரஸாரை சந்திக்கிறார். இப்படி தான். ஏன்னா நரேட்டிவுடைய உலகமே இவங்க தான். இவங்களுக்கு எதிராக யாரும் நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. அதனால தான் அங்கே அமித்ஷா என்டிஏ அலையன்ஸ்னா பார்த்தீங்களா சொல்லிட்டாரா? அதிமுக ஆட்சி நடந்தே வெற்றி பெற்றே தீரும், எந்த கொம்பனாலும் தடுவேன். பார்த்தீங்களா அமித்ஷாவுக்கு ஒரு சவால் விட்டார். இப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டது எல்லாம் கிட்டத்தட்ட தொகுதிகள் உட்பட எண்ணிக்கை சீல் பண்ணிட்டாங்க. இப்போ தொகுதிகளில் பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். டிஎம்கே இது ஏடிஎம்கே தொகுதியெலாம் கேட்பாங்க. எங்களுக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 25 கொடுக்குறீங்கன்னா 25ல் நாங்கள் மேக்ஸிமம் ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா கலைஞர்லாம் அந்த காலத்தில் பண்ணுவார், ஊயின்னுவாங்க எங்களுக்கு 20 தொகுதி வேணும். இல்லைப்பா உங்களுக்கு இவ்வளோ தான், முடியவே முடியாது 20. சரி போ 20, 15 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கிற தொகுதியில் கொடுத்துருவாப்புல. 5 மட்டும் கொடுத்து 5 தான் ஜெயிக்கும். அது அவருடைய டெக்னிக். அது அந்த மாதிரி பலரும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி கொடுங்கன்றாங்க. இப்போ பாமக ஒரு 18-1 இந்த மாதிரி ஏதாவது சீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சீல் பண்ணிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ இந்த அலையன்ஸ் வந்து அடுத்த கடத்தை நோக்கி எப்படி போகும்? ஏடிஎம்கே அலையன்ஸு பிரதமர் வரும்போது இறுதி ஆகிடுச்சுன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்ரெடி அன்புமணி ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டார். இவர் எடப்பாடி ஒரு சுற்றுப்பயணம், நயினார் நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம், அந்நியாரும் ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க. இப்போ எல்லாருமே செகண்ட் ரவுண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போது இதில் நகரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 4 ப்ளஸ் தேசிய தலைவர் வந்துட்டு போவாங்க. இவங்க இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். சண்டையை இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். சண்டை முடிச்சு தான் மற்றதை ஆரம்பிக்கணும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க முந்திக்கிட்டாங்க. 12ஆம் தேதிக்கு மேலே வேட்பாளர் நேர்காணல் நடக்க போகுது ஏடிஎம்கேல. இப்போ அதிலலாம் இறங்கிட்டாங்கன்னா போய் வேலை செய்யணுருவாங்க தொகுதியில். இவர்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் தொகுதி பிரிக்கல. தொகுதி பிரிச்சு இது என்னைக்கு இப்போ அடுத்த வார்த்தை எலெக்ஷன் வச்சா நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் எல்லாமே நல்லா போயிட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு கல்யாணம் நடத்துக்கு முன்னாடி சம்மந்தி வீட்டில் பேசுவாங்க, நாங்கள் போடுவோம், நாங்கள் இது அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாங்க, நம்ம வீட்டுக்கு வர போகிற பொண்ணு அப்புறம் என்ன அப்படின்வாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு குழந்தெல்லாம் பெற்றா பிறகு சின்ன சண்டைக்கு நிற்பாங்க. அந்த கதை தான். நீங்கள் போனதோட ஜெயிக்கிற மூடில் இருந்தனால எல்லாமே அப்படி இப்படி போச்சு. இப்போ எல்லாருமே உஷாராயிட்டாங்க. இப்போ எதுக்கு ஜோதிமணியை கத்த விட்றாங்க, பிரவீன் சக்கரவர்த்தியை பேச விட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே பாருங்கள், தாவே கேட்க போன்றாங்க. அதெல்லாம் மீறி தான் வரோம். நம்ம கூட்டம் ஜெயிக்கணும், உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம். அந்த இதை விட்டுறாதீங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் ஹோட்டலில் போவாப்புல, ஒருத்தன் சண்டை போட்டுன்னு இருப்பான். என்னங்கன்னு கேட்பாப்புல, சார் 20 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்தன்றார் சார், இங்கே பாருங்கள் சார் 500 ரூபா நோட்டுக்குதா, 50 ரூபாக்குதா, 20 ரூபா கேப்பில் நான் கொடுத்த 500 மறந்துடாதீங்க போடா அடிச்சு தோத்துட்டு இந்த கேப்பில் நம்ம 500. அந்த கதை தான் இப்போ பசங்க அது பாருங்க சார், தாவே போகிறான் பண்ணுறான். இப்படி தான் சார் இது சார். இந்த கேப்பில் நம்ம 40 கேட்டது மறந்துடாதீங்க சார் அப்படின்வாங்க. அது 40ஆ? ஆமாம் சார், ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல. அன்றைக்கி வந்து குழு போட்டுக்கு தானே ஏன் சொன்னீங்க? இல்லை சார் சொன்னோம், நீங்கள் கவனிக்கல போல அப்படின்வாங்க. இந்த டிமாண்டுக்கு தான் தாவே கேட்ட போய்டுவோம். ஏன்னா போன தடவை அது கிடையாது, ஆப்ஷனே இல்லை. இந்த தடவை ஒரு ஆப்ஷன் இருக்குது. போயிட்டா யோசிச்சு பாருங்களேன். போயா எனக்கு ஒரு கண்ணு போட்டோம், உனக்கு 2 கண்ணு போகுதுல்ல அப்படின்னு போயிட்டாங்க வச்சுக்கிங்க. இவர் ராமதாஸை கூப்பிட்றீங்களா, நானும் போகிறேன், இதுதான் சான்ஸு அப்படின்னு போகிறாரு. இவங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டுன்றாங்க வச்சு சிபிஎம்க்கு 10 கேட்டோம். மாநாட்டிலே எச்சரிச்சு அமிச்சாங்க. அதுக்காக கேப பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு அமிச்சு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள் 6னா நான் முடியாது, நாங்கள் போகிறோங்க அப்படின்னு போகிறாங்க வச்சு. யோசிச்சு பாருங்கள், 26% வச்சு என்ன பண்ணுவீங்க? இதில் வேறு விஜய் போட்ட ஓட்டு, அந்த ஓட்டு, இது ஓட்டுன்னு பிரித்தாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு பிரியுதுன்னா கண்டமாயிடுவாங்க. 2011 மாதிரி ஆகிடும். அந்த பயம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அதாவது ஒரு கௌரவமாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கூட வச்சுக்க பார்ப்பாங்க. இந்த இது அவங்களுக்கும் தெரியும். இந்த சண்டைகள் எல்லாமே இந்த ஜனவரி எண்டுலலாம் பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்குது, இந்த சைடு தானே உருட்டுனீங்க, இந்த சைடு பாரு என்னென்ன சண்டை வரப்போகுது பாரு அப்படின்னு. ஏன்னா இவங்கெல்லாம் தெனாவட்டாக பேசக்கூடியவங்க. தெனாவட்டாக பேசி அந்த இதுவும் உள்ளுக்குள்ளே அந்த கோபமும் இருக்குது கூட்டணி கட்சிகள். இது எல்லாம் சேர்ந்து தான் வெடிக்கும். இந்த பக்கம் ஒரு பெரிய பிரளயம் வெடிக்க போகுதுன்றீங்க.
மிக்க நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும்.